இப்போ சிக்கன் வந்து 1 கிலோ சாப்பிட்டா தான் ஒரு 300-400 கிராம்ஸ் ப்ரோட்டீன்னா இது ½ கேஜ் சாப்பிட்டாலே அதில் கிடைச்சிது எங்களுக்கு. 6 பேக்காக இருந்தாலும் பரத்துக்கும் அப்படி தான், அருணுஜிக்கு எல்லாருக்குமே அப்படி தான் கொடுத்தேன். தூங்காமல் போய் எக்ஸசைஸ் பண்ணாத, தூங்காமல் போய் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதன்றேன். நான் சேர்க்க மாட்டேன், என்னோட ஜிம்மில் சேர்த்ததே கிடையாது. கால் சென்டர் இல்லை தம்பி, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே தூக்கி பீஃபை தான் போடுறாங்க, அப்புறம் காய்கறி. சிக்கன் பக்கம் போகவே இல்லை. நானும் பரத்தை இப்படி பார்க்குறேன். என்கிட்ட பரத்துக்கு என்ன நண்பா எல்லாம் பீஃபை சாப்பிட்டேன். நண்பா அதான் நண்பா கரெக்டு, மசிலுக்கு ஜென்ரல் ஃபிட்னஸ் வேறு நண்பா, நம்ம மசில் பண்ணுறோம், பீஃப் தான் நண்பா நல்லது. ஓ அப்படியா, பீஃபாக எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன் அவங்க சாப்பிட்றோம்? இப்போ நீ கேட்டலப்பா, ஃபாரினர் ட்ரெயினர்லாம் எல்லாருமே தெரியுதுன்னு. அப்போ அது சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தெரியலையா? கரெக்ட், அப்போ கரெக்டாக தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. நான் இதை தப்புன்னு சொல்லலை, சிக்கனை தப்புன்னு சொல்ல வரல. பட் பாடி பில்டர்ஸ்க்கு ஒரு இப்போ சிக்கன் வந்து 1 கிலோ சாப்பிட்டா தான் ஒரு 300-400 கிராம்ஸ் ப்ரோட்டீன்னா இது ½ கேஜ் சாப்பிட்டாலே அதில் கிடைச்சிது எங்களுக்கு. பட் கொழுப்பு இல்லாமல் சாப்பிடணும், தட்ஸ் இட், அவ்வளோதான். பீஃப் குட் ஃபுட், நல்ல ஃபுட் இல்லைன்னா கிடையாது, குட் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஆனால் அளவாக சாப்பிட்ணும். அதை வந்து டெய்லி ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடாது. ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ஒரு நாள் பீஃப், மீட் சாப்பிட்றத இதில் சொல்லணும். இந்த மாதிரி போகலாம், இது ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் ட்ரிங்கே வாழ்க்கையாக வாழாத. உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூங்காமல் போய் எக்ஸசைஸ் பண்ணாத, தூங்காமல் போய் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதன்றேன் நான். தூங்காமல் நிறைய பேர் இந்த கால் சென்டரில் வேலை செய்கிறவங்க கூட நைட்டு ஃபுல்லாக கண்ணு வச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் படுக்கலான்றாங்க. நான் சேர்க்க மாட்டேன், என்னோடய ஜிம்மில் சேர்த்ததே கிடையாது. கால் சென்டர் இல்லை தம்பி, வேணாம் தம்பி, முடிச்சுட்டு வராதிங்க, வேணா 3 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன், தூங்கி எழுந்துருங்க, எழுந்துட்டு வாங்க. உங்களுக்கு 5 மணிக்கு தானே கேப் வருது பிக்கப்பு, அப்போ பண்ணிவிட்டு போங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் முடிச்சுட்டு அட்ட ஸ்ட்ரெச் வந்து, ஏன்னா எனர்ஜி அவங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சுல, பாடி அவங்களுக்கு வந்து நைட்டு செஞ்சு யூஸ் ஆகிடுச்சு. அந்த யூசேஜ் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எனர்ஜியாகவே இருக்கிறாங்க. 8 மணி வரையிலும் அவங்க தூங்கலை. அப்போ வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போகலாங்க, மசில் ரிகவரி ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட் அவங்க பண்ணுறது, ஜிம் பண்ணுறது. தூங்கிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது தூங்கிட்டு வந்து பண்ணிவிட்டு திரும்பி போய் ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கினாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா க்ரோத்தாக இருக்காது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகாது. ஏன்னா கரெக்டான தூக்கம் இருந்தால் தான். சாப்பாடை விட முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம் தான். தூக்கம் கண்டி நீ கரெக்டாக தூங்கிட்டேன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதேமாரி சப்ளிமெண்ட்டை கரெக்டான கைடன்ஸோடு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ட்ரிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 வேளை 5 வேளை குடிக்கிறாங்க, கூடவே கூடாது. ஆனால் என்ன மாஸ்டர் இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டேன் டயட்டை. ஓகே பரவாயில்லம்மா மாஸ்டர், பரவாயில்ல, என்னை திட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஏன் சாப்பிடாமல் என்னம்மா நீ பண்ண போகிற? சாப்பிடு. ஐயோ மாஸ்டர் இன்றைக்கி சாக்லேட்லாம் சாப்பிட்டேன். சாப்பிடுமா, எல்லாமே சாப்பிட்ணும், அளவாக சாப்பிடு. இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு திரும்பி அதை கண்டினியூ பண்ணாத. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, கார்டியோ பண்ணிக்கோ. இப்படி தான் என்னோடய டயட் எல்லாருக்குமே. 6 பேக்காக இருந்தாலும் பரத்துக்கும் அப்படி தான், அருணுஜிக்கு எல்லாருக்குமே அப்படி தான் கொடுக்கும்.